ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ராசி ஆண்கள் சந்தோஷமான உறவில் இருந்தாலும் மற்ற பெண்களிடம் கடலை போடுவதை விடமாட்டார்களாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். உறவுகள் மென்மையான தோட்டங்கள் போன்றவை. இந்த உறவுகள் செழிக்க கவனம், அக்கறை, அன்பு தேவை. ஆனால் உறுதியான உறவில் ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட மற்றவர்களுடன் கடலை போடும் சிலரை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? இது கொஞ்சம் குழப்பமாக தோன்றினாலும் சில ராசிக்காரர்கள் தங்கள் கடலை போடும் திறனை எப்போதுமே உயிர்ப்புடன் வைத்திருக்க விரும்புவார்கள். இது அவர்களின் காதல் வாழ்க்கையில் எப்போதுமே உற்சாகத்தை சேர்க்கிறது. இந்த வீடியோவில் எந்தெந்த ராசியான்கள் காதலித்தாலுமே மற்ற பெண்களிடம் கடலை போடுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் என்றுதான் பார்க்க போகிறோம். முதலில் மிதுனம். காதல் தொடர்பு என்று வரும்போது மிதுன ராசிக்காரர்கள் உண்மையான கில்லாடிகளாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு கிரகமான புதனால் ஆளப்படுவதால் அவர்கள் உயிரில்லாத பொருட்களுடன் கூட உரையாடல்களை துவங்கும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர். அவர்கள் விளையாட்டுத்தனமான மற்றும் நகைச்சுவையான இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்கள் ஒரு உறவில் இருக்கும்போது இந்த வசீகரம் மறைந்து விடாது. அவர்களின் உல்லாச போக்குகள் அறிவார்ந்த தூண்டுதலின் மீதான அவர்களின் ஆர்வத்திலிருந்து உருவாகின்றன. இருப்பினும் இது பொதுவானது சீரியஸானதாக இருக்காது. அனைவரிடமுமே தங்கள் வழக்கமான காந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்கள். யாரோ ஒருவருடன் விளையாட்டுத்தனமான பார்வைகளை பரிமாறிக்கொள்வதை அவர்கள் துணை கண்டறியலாம். ஆனால் வருத்தப்பட வேண்டாம், அவர்களின் இதயம் அவர்கள் துணையுடன் உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிம்மம். சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே வசீகரமானவர்கள். அவர்களின் இருப்பு ஒரு ஸ்பாட்லைட் போன்றது. மேலும் அது கொண்டு வரும் கவனத்தை அவர்கள் ஈர்க்கிறார்கள். ஒரு உறுதியான உறவில் இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்களின் அபிமானத்திலும் பாராட்டுதலிலுமே மகிழ்ச்சியாக இருப்பதால் மற்றவர்களை ஈர்க்க முயற்சிக்கிறார்கள். மக்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வசீகரத்தில் விட்டில் பூச்சி போல ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்களின் கடலை போடும் திறன் அவர்களுடைய துணைக்கு தலைவலியாக இருந்தாலும் அவர்களின் இதயம் எப்போதுமே அவர்களுடைய துணையுடன் இணைந்திருக்கும். அடுத்ததாக துலாம். காதல் மற்றும் அழகின் கிரகமான சுக்கிரனால் துலாம் ஆளப்படுகிறது. இது அவர்களை ராசி சக்கரத்திலேயே மிகவும் ரொமான்டிக்கானவர்களாக மாற்றுகிறது. வசீகரம் மற்றும் ராஜதந்திரத்தின் மீதான அவர்களின் விருப்பம் பெரும்பாலும் நட்பு ரீதியான தொடர்புகளை உருவாக்குகிறது. இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு கடலை போடுவதாக தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்களின் விருப்பம் தொடர்பு ரீதியானதாக மட்டும்தான் இருக்கும். அவர்களின் புன்னகை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். அவர்களின் நட்பை தவறாக புரிந்து கொள்வது எளிதானது என்றாலும் அவர்களின் இதயத்தை உணர்ந்த துணை நிச்சயம் அவர்களை புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் சாகசம் மற்றும் ஆய்வுகளை விரும்புவதற்கு பெயர் பெற்றவர்கள். இந்த சுதந்திரமான இயல்பு அவர்களின் காதல் தொடர்புகளிலுமே நீண்டுள்ளது. முன்னேற்றத்தின் கிரகமான வியாழனால் ஆளப்படும் அவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் மிகப்பெரிய சமூக வட்டம் உள்ளது. வாழ்க்கையின் மீதான அவர்களின் உற்சாகம் பெரும்பாலும் உற்சாகமான பரிமாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. அவர்களின் சிரிப்பு அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களின் உற்சாகம் தொற்று நோய் போல அனைவருக்குமே பரவக்கூடியது. அவர்களின் வெளிப்படைத்தன்மை அவர்களின் துணையை அச்சுறுத்தினாலும் அவர்களின் இதயம் அவர்களுடைய துணைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பதையுமே மறந்துவிடக்கூடாது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.